முதலமைச்சர் என்னன்னா, நீங்க அவர் வரும்போது யாராரு வந்து மனு கொடுத்தாங்களோ அந்த மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொன்னாரு. செய்யல. அப்புறம் இந்த 505 வாக்குறுதிகள் போன தேர்தலுக்கு கொடுத்தத அத திட்ட கமிஷன் கீழ் ஒரு அமைச்சரை வைத்து அதுக்கு அந்த தேர்தல் அறிவிப்புகளை நாங்க கரெக்டா செய்ய வைப்போம், அதுக்கு தனித்துறையே ஒதுக்க போறோம் அப்படின்னாரு. ஒதுக்கல. அது மட்டும் இல்ல, மாதா மாதம் முதல் வாரத்தில் ஒரு நாள் முதலமைச்சர் வந்து இந்த வாக்குறுதி எண்ல இதை இப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு அவரே பேசுற, மக்களுக்கு தெரியப்படுத்துற அப்படின்னு சொல்லது மட்டும் இல்லாம அந்த வழியில போற இடத்துல அவர்கிட்ட யாரு என்ன மனு கொடுத்தாலும் உடனுக்குடன் தீர்வு எடுப்போம், அதையும் சொல்லுவேன், பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லுவேன்னாரு. எந்த பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு பேசினா மாதிரி தெரியல. இருந்திருந்ததுன்னா நம்ம டிவிலே பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் வரல. இது எல்லாம் கண் துடைப்பு நாடகம்தான். இப்பையும் மாறு வேஷத்துல வருவாங்க, வந்து வாக்குகளை கேட்பாங்க. நீங்க சரியான பதிலடி கொடுங்க. பதிலடினா என்ன சொல்றேன்னா, வாக்க வந்து நம்மளுடைய வேட்பாளர் சோனியா காந்தி அவங்களுக்கு மேலூருக்கு அவங்களதான் நெட்டிருக்கோம். அவங்களுக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்கு அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் செய்வீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்லவங்களுக்கு செய்யுங்க, அப்பதான் நாடு நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நிச்சயம் இந்த வெற்றி பெற்ற பிறகு நான் உங்களை எல்லாம் திரும்ப வந்து பார்ப்பேன். மற்றவங்க மாதிரி இல்லைன்னா எப்போதுமே மக்களுக்கு செய்யறதெல்லாம் ஆளா இருக்கிற ஆளு நான். அதனால நல்லபடியா நான் செய்வேங்கிறதையும் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன்.